எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைம் டிராவல் மூவியை பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான குவாண்டம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ரிங்கு ஒன்று. அந்த ரிங்கோடைய முத்திரையை யாராவது தொட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், அவங்க பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சரியா 57 நிமிஷம் பாஸ்ட்டுக்கு அவங்களால போக முடியும். இந்த மாதிரி ரிங்கு ஒன்று ஹீரோவுக்கு கிடைக்குது. அதை வச்சு அவர் என்னென்னலாம் பண்றாருன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வருஷத்துல ரிலீஸ் ஆன 57 செகண்ட்ஸ்ன்ற ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பிரைவேட் ஜெட்டு கிளம்புது. ஆனா அந்த ஜெட்டு போக கூடாதுன்றதுக்காக போலீஸ்லாம் ரன்வே குறுக்க காரை நிப்பாட்டி கன் எடுத்து அந்த ஃபிளைட்டை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஒரு புல்லட் அந்த ஃபிளைட்டோடைய இன்ஜின்ல பட்டு அவ்வளவுதான், அந்த ஃபிளைட்டே கீழே விழுந்து கிராஷ் ஆக போகுது. சரி, அந்த ஃபிளைட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தா பிராங்க்லின் ஒருத்தர். இவர் ஒரு டெக் பிளாகர். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவர் ஒரு ஆர்டிக்கலா எழுதுவாரு. அந்த டெக்னாலஜினால மக்களுக்கு நல்லதா கெட்டதான்னு எல்லாமே அந்த ஆர்டிக்கல்ல இருக்கும். இதை படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவர் மட்டும் தான் இருக்காரான்னு பார்த்தா இன்னொரு ஆள் இருக்காரு. அவரோட பேரு சிக். இந்த சிக் வந்து ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியோட ஓனர். அவர் தயாரிக்கிற ஒரு பெயின் கில்லர் மருந்து தான் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1ல இருக்கு. பெரிய பணக்காரரும் கூட. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிராஷ் ஆக போற ஒரு ஃபிளைட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க மாட்டினாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியோட இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய பேரையே போடுறாங்க, 57 செகண்ட்ஸ். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கதை ஆரம்பிக்குது. ஒரு பெரிய டெக் கம்பெனியோடைய ஓனர் ஒருத்தர். இவரோட பேரு தான் ஆண்டன். இந்த ஆண்டனோட கம்பெனி வந்து விரிஸ்பேண்ட் மாதிரியான ஒரு டெக்கை உருவாக்குறாங்க. அந்த பேண்டை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த பேண்டோடைய அப்கிரேடட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்க கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டிலாம் செம்ம டைட்டா இருக்கு. இந்த ஆண்டன்ன்றவருடைய கம்பெனி உருவாக்குன அந்த பேண்டை யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணவே முடியும். அந்த பேண்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ளேயே விடுவாங்க. அந்த மாதிரி அந்த பேண்டை ஸ்கேன் பண்ற ஒரு செக்யூரிட்டி வேலையை செய்யறவர் தான் நம்ம பிராங்க்லின். ஆனா உண்மையிலேயே பிராங்க்லின் இங்க செக்யூரிட்டி வேலை செய்யலாம் வரவே இல்லை. எப்படியாவது உள்ள போயிட்டு அந்த ஆண்டன் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு மட்டும் இவர் ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இன்டர்வியூவை இவரு பிளாக்ல போட்டுருவாரு. நம்ம பிராங்க்லின் கிட்ட அந்த பேண்ட் எல்லாம் கிடையாது. அதனால அவரால் உள்ள போக முடியாது. வேற வழி இல்லாம செக்யூரிட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரு கூட செக்யூரிட்டியா வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு ஜாலா. நம்ம பிராங்க்லினும் ஐயோ இவன் இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு பிட்டு போட ட்ரை பண்றாரு. ஒரு வழியா பேச்சும் போட்டு அந்த பொண்ணும் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஏங்க இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, நம்ம வேணா நாளைக்கு மீட் பண்ணலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்குனா ஓகே, நாளைக்கெல்லாம் என்னால முடியாது. சரி ஓகே, நம்ம இன்னைக்கே மீட் பண்ணலாம், உங்க நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா, உங்க போனை கொடுங்கன்னு பிராங்க்லினோட போனை அந்த ஜாலா பொண்ணு வாங்கி நம்பரை டைப் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அலாரம் கிளாக்கை செட் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்டோடைய பேரையும் போடுறாங்க. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, நம்ம மீட்டிங்கை மறந்துட்டேனா, அலாரம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன், அலாரம் அடிச்ச உடனே என்ன வந்து மீட் பண்ணு. நம்ம பிராங்க்லினும் எப்படியோ அவளை உசார் பண்ணிட்டோம், அடுத்தது வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இந்த ஈவென்ட்லயே பிராங்க்லினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட அந்த பேண்ட் இருக்கு. அந்த பேண்டை எடுத்து அதை ஹேக் பண்ணி நம்ம பிராங்க்லினோட இன்ஃபர்மேஷனை போட்டு ஃபேக்கா ரெடி பண்றாங்க. இப்ப பிராங்க்லினால அந்த ஈவென்ட் குள்ள போக முடியும். ஆனா ஈவென்ட் குள்ள போகிறது முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த ஆண்டன்ன்ற டெக் குருவை பார்க்கணும், அதுதான் எய்மே. அதனால பிராங்க்லினோ அந்த ஆண்டன் வந்து ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. கரெக்டா அந்த ஆண்டனும் கார்ல இருந்து இறங்க இப்படி வரும்போதே உடனே கேட்டா கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டாரு. ஈவென்ட்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துலயே ஆளு நைஸா ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த ஆண்டன் ஸ்ட்ரைட்டா வந்து, ஏ தம்பி இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக வந்த? அது வந்து சார் நான் ஒரு டெக் பிளாகர், உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்ன்றதுக்காக தான் சார் இப்படி வந்தேன். உடனே ஆண்டன் பிராங்க்லினோட வாயில கைய வச்சு நீ கம்முனரு அப்படின்னு பின்னாடி ஆண்டனுடைய அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. முகத்துல எல்லாம் ரேடியம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு என்னமோ ஏஐக்கு பிறந்த 7வது புள்ள மாதிரி மூஞ்ச வெறப்பா வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஆண்டன் இவன் உண்மையிலேயே இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்கானா அப்படின்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட்டும் அப்படியே யோசிக்கிறாரு. அவரும் உடனே அந்த ஆண்டன் உன் கையில இருக்கிற அந்த பேண்டை ஹேக் பண்ணி தானே உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்கிறாரு. பிராங்க்லினும் எதுவும் புரியாம அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஆண்டன் இருக்காருல, அவரு கையில ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங்ல கருப்பு கலர்ல ஒரு கல்லும் இருக்கு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை பிராங்க்லினும் நோட் பண்றாரு. அப்புறம் அந்த ஆண்டனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஆண்டனும் பிராங்க்லினை பார்த்து சரி ஓகே நீ இங்கேயே இருந்து ஈவெண்ட்டை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டன் ஸ்டேஜுக்கு வராரு. அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. என் கையில
கையில போட்டிருக்கிற இந்த பேண்ட் தான் மனித இனத்துடைய எதிர்காலம். என்ன மாதிரியே எல்லா மனுஷங்களும் இதை போட்டுக்கிட்டாங்கன்னா நிம்மதியான ஒரு லைஃபை வாழலாம். ஏதாவது ஒரு நோய் வந்தா உடனே நம்ம மாத்திரை எடுக்கிறோம், மருந்து எடுக்கிறோம், இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஆனா இதுவே ஒரு மனுஷன் இந்த பேண்டை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்புடைய ஹெல்த்தை ஃபுல்லா இந்த பேண்டே கண்காணிக்கும். இது மூலியமா ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கான வழி இருக்கும். மனிதர்கள் இதுக்கப்புறம் மெடிசன்ஸையே யூஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ உங்களுக்காக இந்த பேண்டோடைய அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பேண்டெல்லாம் இவரு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பிராங்க்லினும் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஈவென்ட்டுடைய பாதுகாப்புக்காக நிறைய காட்ஸ்லாம் இருக்காங்க. அதுல ஒரு காட்ஸ் என்ன பண்றாருன்னா கூட இருக்கிற ஒரு காடுக்கு ஷாக்க கொடுத்து மயக்கமாக்கி நேரா கன் எடுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்குள்ளேயே வந்துடுறாரு. மேல பார்த்து ஷூட் பண்ண பயந்து போய் ஆண்டன் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த காட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பேண்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பையே இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க. இது எல்லாமே மோசமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து ஆண்டனை ஷூட் பண்ணலான்னு வராரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிராங்க்லினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, அதை தள்ளிக்கிட்ட வந்து வேகமா அந்த காட் மேல மோத அந்த காட் கீழே விழுந்துடுறாரு. மத்த காட்ஸ்லாம் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஆண்டனை காப்பாத்தினதே நம்ம பிராங்க்லின் தான். ஆண்டனும் அப்படியே எழுந்து, பரவாயில்ல தம்பி, என் உயிரையே நீ காப்பாத்திருக்க, என்ன கேட்ட இன்டர்வியூ தானே, உனக்காக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டன் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால ஈவென்ட்டை உடனே கேன்சல் பண்றாங்க. மக்கள் எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த ஆண்டனும் அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, ஏஐக்கு பிறந்த 7வது புள்ள, அவரை கூட்டிட்டு அப்படியே கார் கிட்ட போறாரு. நம்ம பிராங்க்லினும் அதை பாக்குறாரு. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசரும் வந்து, இங்க பாரு தம்பி, நீ ஃபேக்கான ஒரு பேண்டை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்க, ஆனா இருந்தாலும் நீ ஆண்டனோட உயிரை காப்பாத்தினதுனால உன்னை சும்மா வர்றேன், இதுக்கு மேல இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரும் அங்க இருந்து போறாரு. நம்ம பிராங்க்லினும் அப்படியே கீழே பார்க்கும்போதுதான் ஒரு ரிங் ஒண்ணு இருக்கு. அடடே, இந்த ரிங்கா? இது அந்த ஆண்டன் தானே அவரோட கையில போட்டுக்கிட்டு இருந்தாரு, இங்க நடந்த பரபரப்புல அதை கீழே போட்டாரு போல அப்படின்னு பிராங்க்லின் அந்த ரிங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு போன் வைப்ரேட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த ஜாலா பொண்ணு செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அலாரம், அது அடிக்குது. ஐயோ, இவளை பார்க்க வேற நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமே அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டே அந்த ரிங்ல இருக்கிற கருப்பு கலர் கல்ல அவர் தொட்ட உடனே டக்குன்னு டைமே ரிவர்ஸ் ஆகுது. பிராங்க்லின் கையில இருந்த அந்த ரிங்கு இப்ப அவர் கையில இல்லவே இல்ல. பிராங்க்லினுக்கு முன்னாடி இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காரு. இங்க பாரு தம்பி, நீ ஃபேக்கான ஒரு பேண்டை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்க, ஆனா இருந்தாலும் நீ ஆண்டனோட உயிரை காப்பாத்தினதுனால உன்னை சும்மா வர்றேன், இதுக்கு மேல இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரும் அங்க இருந்து போறாரு. குழம்பி போன பிராங்க்லின், என்ன நடக்குது இங்க, இப்பதானே அதை சொல்லிட்டு போனாரு, திரும்பவும் வந்து சொல்றாரு அப்படின்னு புரியாம கீழே பார்க்கும் பொழுது கீழே அந்த ரிங்கை எங்க இருந்து எடுத்தாரோ அதே இடத்துல அந்த ரிங் இருக்கு. பிராங்க்லினும் அந்த ரிங்கை எடுத்து பார்க்கும் பொழுது கருப்பு கலர்ல இருந்த அந்த கல்லு இப்போ ஒயிட் கலர்ல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அது திரும்பவும் பிளாக் கலர்ல மாறுது. அகைன் அவரோட போன் வைப்ரேட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஜாலா செட் பண்ண அந்த அலாரம் தான். ஆல்ரெடி அலாரம் அடிச்சிருச்சு, திரும்பவும் அடிக்குது. டைமும் 6:30 தான் காட்டுது. ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை எல்லாத்துக்கும் இந்த ரிங் தான் காரணமோ அப்படின்னு அந்த ரிங்கோடைய அந்த கல்லை தொடாம துணியில சுத்திட்டு நேரா நம்ம பிராங்க்லின் ஜாலாவை மீட் பண்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து சொன்ன டைமுக்கு வரல, லேட் பண்றாங்க. நம்ம ஆள் அப்படியே தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பிராங்க்லினும் அவர் கொண்டு வந்த அந்த ரிங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு வெயிட்ரஸ் லேடி, வாவ் இந்த ரிங் சூப்பரா இருக்கே அப்படின்னு தொடலான்னு வராங்க. அவங்கள தொட விடாம பிராங்க்லின் தடுக்கலான்னு ட்ரை பண்ணி அந்த பிளாக் கலர் கல்ல பிராங்க்லின் தொட்டுறாரு. இதனால அவரு பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ரிங்கோடைய பிளாக் கலர் கல்லும் இப்ப ஒயிட் கலர்ல இருக்கு. இப்ப அவரு தொடும் பொழுது அவரால் டைம் டிராவல் பண்ண முடியல. அப்படின்னா இந்த ரிங்கோடைய பிளாக் கலர் கல்ல நம்ம தொடும் பொழுது நம்மளால பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ண முடியுது அப்படின்னு பிராங்க்லின் புரிஞ்சுக்கிறாரு. பின்னாடி அந்த வெயிட்ரஸ் லேடியும் வராங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இவருக்கு தெரியும்ல, ஐ அழகா இருக்குன்னு அந்த வெயிட்ரஸ் லேடி ரிங்க தொடலான்னு வருவா. அதனால அந்த பொண்ணு கண்ணிலேயே அந்த ரிங்கு படாத மாதிரி இவர் ஒளிச்சு வச்சிடறாரு. அப்புறம் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் இது ஒரு டைம் டிராவல் ரிங், இதை யூஸ் பண்ணி நம்மளால பாஸ்டுக்கு போக முடியுது. ஆனா எவ்வளவு நேரம் நமக்கு தெரியல, ஆனா கொஞ்ச நேரம் மாதிரி தான் தெரியுது. இதை டெஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு பிராங்க்லின் அவரோட மொபைல்ல டைமர் ஆன் பண்றாரு. கரெக்டா 1 நிமிஷம் வந்த உடனேயுமே அந்த ரிங்கோடைய பிளாக் கலர் கல்லத்தோட அப்படியே பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்றாரு. இப்ப பிராங்க்லின் அவரோட மொபைல்ல இருக்கிற டைமரை பார்க்கும் பொழுது 3 செகண்ட் ஆகிருக்கு. 1 நிமிஷத்துல நம்ம பிரஸ் பண்ணோம், இப்ப 3 செகண்ட்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னா 57 செகண்ட்ஸ் நம்ம பாஸ்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரிங் மூலமா நம்மளால பாஸ்டுக்கு மட்டும் தான் போக முடியும், அதுவும் 57 செகண்ட்ஸ் மட்டும் தான். ஆனா ஒன்ஸ் நம்ம டைம் டிராவல் பண்ண உடனேயுமே ரிங் ஒயிட் கலர்ல மாறிடுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப அந்த ரிங் மட்டும் ஒயிட் கலர்ல மாறல அப்படின்னா நம்ம அந்த ரிங்கை டச் பண்ணி 57 செகண்ட்ஸ்னு பாஸ்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும். இதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு தடவை டைம் டிராவல் பண்ண உடனே ரிங் ஒயிட் கலர்ல மாறிடும். அப்புறம் 57 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த ஒயிட் கலர் வந்து பிளாக் கலர்லயே மாறுமே. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிரஸ் பண்ணாலும் திரும்ப அதே இடத்துக்கு தான் பாஸ்டுக்கு வருவோம். இது மூலமா நம்ம பாஸ்ட்ல ரொம்ப நேரம்லாம் டிராவல் பண்ண முடியாது, வெறும் 57 செகண்ட்ஸ் மட்டும் தான். இடின்னு பிராங்க்லின் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஜாலா வராங்க. என்ன பிராங்க்லின், ரிங்லாம்
இதெல்லாம் வச்சிருக்க எனக்கா? இல்ல இல்ல உனக்கு கிடையாது அப்படின்னு பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. சோ அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம பிராங்க்லின் அந்த ஆண்டன்ன்றவரை காப்பாத்தினார்ல, அதுதான் சோஷியல் மீடியால இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை ஒரு மெடிக்கல் மாஃபியாவுடைய ஓனர், அவரோட பேரு சிக், அப்படியே ஆளு மசாஜ் பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த சிக் இருக்காருல, இவரோட மெடிக்கல் கம்பெனி வந்து நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் உருவாக்குதுங்க. அதுல ஒரு பெயின் கில்லர் மருந்து, அதுல இவரு போதை பொருளை வேற கலந்திருக்காரு. ஏன் கலக்கறாருன்னா அப்பதான் மக்கள் திரும்ப திரும்ப அவரோட மருந்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு. சோ அதே மாதிரி மக்களும் வாங்குறாங்க. இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால நிறைய மக்கள் இறந்தும் போறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் ஆதாரத்தோட மக்களுக்கு தெரிய வர மாதிரி தான் இருந்தது. ஆனா எல்லா ஆதாரத்தையும் இந்த சிக் அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. சோ இப்போ அந்த ஆண்டன் இருக்கார்ல, அவரோட பேண்ட் மூலியமா மனுஷங்க யாருமே மெடிசன்ஸ் எடுத்துக்கவே தேவையே இல்ல. சோ ஆண்டனுடைய இந்த டெக்னாலஜி மட்டும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், மெடிசன்ஸை யாரும் வாங்க மாட்டாங்க. சிக் அவரோட கம்பெனி எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சோ இதை தடுக்கணுன்றதுக்காக தான் சிக் தான் அந்த காட்ஸ் மூலியமா ஆண்டனை காலி பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா நம்ம பிராங்க்லின் வந்து அதை தடுத்துட்டாரு. அதனால கடுப்பான சிக்கும் அந்த வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் இவன், நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சோ சிக்கோட அடியால் ஒருத்தர் இருக்காரு. அவரு சொல்றாரு, சார் இவன் சாதாரண ஒரு டெக் பிளாகர், அவ்வளவுதான். ஓ டெக் பிளாகரா, இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணுமே. நீ என்ன பண்ற, இவனை ஃபாலோ பண்ணு. எப்படியாவது நம்ம மெடிக்கல் கம்பெனியை பத்தி இவன் ஒரு நல்ல பிளாக் எழுதிட்டானா மக்கள் மத்தியில நமக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிக் அவரோட அடியாள் கிட்ட சொல்ல, அந்த அடியாலும் இப்ப நம்ம பிராங்க்லினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ பிராங்க்லின் அவரோட வீட்ல இருக்காரு. விண்டோ வழியா வெளிய பார்க்கும் பொழுது பிராங்க்லின் தெரியாதனமா நோ பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டாரு. அதனால டோ ட்ரக் வந்து அவரோட காரை எடுத்துட்டு போகுது. ஐயோ அவனுங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஃபைன் ரொம்ப அதிகமா கேட்பானுங்களே அப்படின்னு இதை தடுக்கணும்னு வேகமா கீழே போக ட்ரை பண்றாரு. ஆனா அவர் போறதுக்குள்ளேயே காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே பிராங்க்லின் அந்த ரிங்கை யூஸ் பண்றாரு. கருப்பு கலர் கல்ல தொட்ட உடனேயுமே 57 செகண்ட்ஸ் பாஸ்டுக்கு போறாரு. வேகமா போயிட்டு அவரோட காரை காப்பாத்தலான்னு பார்த்தா ஆனா அதுக்குள்ளேயே அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ பிராங்க்லினுக்கு 57 செகண்ட்ஸ் பத்தல, அதுக்கும் முன்னாடி அவர் வரணும். ஆனா ரிங் தான் ஒயிட் கலர்ல இருக்குல்ல, சோ அதனால அவரால் 57 செகண்ட்ஸ்க்கு மேல போகவே முடியாது. சோ என்ன பண்றது, ஃபைன் அமௌண்ட் தான் கட்டணும். ஆனா அவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு வீட்டுக்கு வந்து டென்ஷன்ல இருக்கும்போது தான் டிவில ஒரு ஆட் ஓடுது, ஒரு கசினோடைய ஆட். அதை பார்த்த உடனே பிராங்க்லினுக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரா கசினோவுக்கு போறாரு. சோ பிராங்க்லின் அவர்கிட்ட இருக்கிற எல்லா காசையுமே ஒரு நம்பர்ல பெட் கட்டுறாரு. சோ கரெக்டா பால் வந்து இவரோட நம்பர்ல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இவருக்கு சம பணம். சோ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. பிராங்க்லின் பெட் கட்டின அந்த நம்பர்ல பால் விழவே இல்ல, அவ்வளவுதான், இவரோட பணம் எல்லாமே கோவிந்தா. ஆனா பிராங்க்லினோட பிளானே இதுதான். எந்த நம்பர்ல அந்த பால் விழுந்தது அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த ரிங்கை யூஸ் பண்றாரு. 57 செகண்ட்ஸ் பாஸ்டுக்கு போயிட்டு இப்ப அவரோட பெட் எல்லாத்தையுமே அந்த வின் பண்ற நம்பர்ல கட்டி தலைவர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ ஒன்ஸ் ஜெயிச்ச உடனேயுமே பிராங்க்லினுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுது. சோ ஃபைன் அமௌண்ட்டுக்காக தான் விளையாட வந்தாரு. ஃபைன் அமௌண்ட்டை தாண்டியே நிறைய பணம் கிடைச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் பிராங்க்லின் திரும்ப திரும்ப டைம் டிராவல் பண்ணி ஒவ்வொரு கேமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ நார்மலா ஒரு பர்சன் வந்து ஒரு தடவை ஜெயிக்கலாம் இல்ல 2 தடவை ஜெயிக்கலாம். ஆனா இவர் ஒவ்வொரு தடவையும் வின் பண்ணிக்கிட்டே இருக்காரா. சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கும் நம்ம பிராங்க்லின் மேல ஒரு டவுட் வருது. இது எதுவுமே தெரியாத பிராங்க்லின் காசை சம்பாதிச்சுட்டு அப்படியே சீனா பார்க்கிங் லாட் கிட்ட போகும்பொழுது பின்னாடி இருந்து அந்த கெசினோடைய கார்டு ஒருத்தர் செம்ம அடி அடிக்கிறாரு. அடி வாங்கின பிராங்க்லின் உடனே அந்த ரிங்கை யூஸ் பண்ண 57 செகண்ட்ஸ் பாஸ்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அந்த காசு வாங்குற இடத்துல இருக்காரு. காசை வாங்கிக்கிட்டு ஐயோ நம்ம போனா எவனோ ஒருத்தன் அடிக்கிறானே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு வெளியே போறாரு. அகைன் மண்டை மேலேயோ ஒண்ணு வைக்கிறாங்க. திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வராரு. காசும் வேணாம் ஒண்ணு வேணாம், நம்ம உயிர் பொழைக்கணும் அப்படின்னு காசெல்லாம் தூக்கி பறக்க விட்டு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் எல்லாத்தையும் பொறுக்குறாங்க. அந்த கேப்ல ஒரு வெளியே போகலான்னு பார்த்தா அகைன் திரும்பவும் போட்டு அடிச்சு படுக்க வைக்கிறாங்க. ஏண்டா டே இவ்வளவு பணம் எப்படி நீ ஜெயிச்ச, ஏதோ ஒரு ட்ரிக் பண்றல, அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி அடிக்க, நல்ல வேலையா அந்த இடத்துல அந்த சிக்கோடைய அடியால் ஒருத்தர், ஏன்னா அவர் வந்து பிராங்க்லினை தானே ஃபாலோ பண்றாரு. சோ அவர் அந்த இடத்துக்கு வந்து அந்த காட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பிராங்க்லினை காப்பாத்துறாரு. அதோட பிராங்க்லின் ஜெயிச்ச பணத்தையும் கொடுத்துடுறாங்க. சோ பிராங்க்லினும் அந்த அடியாலும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அடியாலு பிராங்க்லின் கிட்ட, உனக்கு எங்க பாஸ் சிக்க தெரியுமா, மெடிக்கல் கம்பெனி ஓனர், இப்ப எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூல ஓடிக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் உன்னோட பிளாக்ல எங்க கம்பெனி ரொம்ப நம்பிக்கையானதுன்னு எழுதுன்னு வச்சுக்கிய, திரும்ப எங்க கம்பெனி பிக்கப் ஆயிடும், என்ன சொல்ற? ஓ அந்த கம்பெனியா, நீங்க உருவாக்குன அந்த பெயின் கில்லரை யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் அடிக்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுமா? என்னாலலாம் உங்க கம்பெனிக்காக நல்ல விதமா எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் அங்க இருந்து போகும்பொழுது அந்த அடியாலும் எதுக்கோ இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ பிராங்க்லினும் வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. கையில தான் அவ்வளவு பணம் இருக்கே. ஆளு வீட்டையே டோட்டலா மாத்துறாரு. சும்மா வேற லெவல்ல இருக்கு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜாலாவும் வந்து பார்த்து, என்னடா நேத்து வரைக்கும் பிச்சைக்கார மாதிரி இருந்த, இப்ப நான் லட்சக்கார மாதிரி இருக்கு வீடு. அதெல்லாம் அப்படிதான், என் வீட்டு கூரைய உடைச்சுக்கிட்டு அதிர்ஷ்ட தேவதை உள்ள குதிச்சுது பாரு, அதனாலதான் எல்லாமே. ஓ அப்படியா, வேற லெவல் அப்படின்னு ஜாலா நம்ம பிராங்க்லினோட லேப்டாப் ஓபன் பண்ணும் பொழுது அதுல ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. என்ன பிராங்க்லின் இதெல்லாம், இது
யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ ஜாலா, இது என்னோட சிஸ்டர், இவங்க இறந்து போயிட்டாங்க. இது இறந்து போயிட்டாங்களா? எப்படி? என் சிஸ்டருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுச்சு, அதனால அவ தொடர்ந்து பெயின் கில்லர் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா. சோ அப்பதான் மார்க்கெட்ல அந்த சிக்கோடைய மெடிக்கல் கம்பெனில இருந்து ஒரு பெயின் கில்லர் மருந்து வந்தது. அந்த மருந்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சவ அப்படியே அடிக்ட் ஆகி தொடர்ந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. பின்னாடி தான் தெரிய வந்தது அந்த மருந்துல போதை பொருளை கலந்து வச்சிருக்காங்க. இதனால நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்கல்ல என்னோட சிஸ்டரும் ஒருத்தி. சோ என்னோட எய்மே என்னன்னா அந்த சிக்கோட கம்பெனியை டோட்டலா காலி பண்ணணும். ஆல்ரெடி அவங்க கம்பெனி ப்ராப்ளத்துல தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு சரியான ஆதாரம் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், மொத்தமா அந்த கம்பெனியே காலி ஆயிடும். இப்ப கூட அந்த கம்பெனியை பத்தி நல்லா எழுதணும்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு பிராங்க்லின் சொல்ல ஜாலாவும் சரி ஓகே, கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். ஆமா, உன்னோட காரை வந்து தூக்கிட்டு போனாங்களே, ஃபைனை கட்டி காரை கொண்டு வந்துட்டியா? எது அந்த தகர டப்பாவியா? நீ இன்னும் பார்க்கல ஜாலாவா அப்படின்னு கீழே கூட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா புத்தம் புது காரு. இனிமே இதுதான் என்னோட காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிராங்க்லினுக்கு ஒரு போன் கால் வருது. ஆண்டன் இருக்கார்ல, நம்ம பிராங்க்லினுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஓகே சொல்லியிருந்தார்ல, சோ இப்போ இன்டர்வியூ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. சோ பிராங்க்லினும் அந்த ஆண்டனை இன்டர்வியூ பண்றதுக்காக அவரோட இடத்துக்கே போறாரு. சோ பிராங்க்லின் கிட்ட தான் அந்த ரிங் இருக்கிற விஷயம் ஆண்டனுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு அதை ஒளிச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தலைவர் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. சோ ஆண்டன் வந்து நம்ம பிராங்க்லினுக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாலாவுக்கும் அந்த பேண்டை கொடுக்கறாரு. இந்த பேண்ட் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறது. சார் நீங்க சொல்றபடியே இந்த பேண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது மெடிசனே தேவையில்லை, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது சார். சோ உடம்புலாம் ரொம்ப காயமா இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு மெடிசன் தேவை தானே, அதை எப்படி இந்த பேண்டால தடுக்க முடியும்? நீ சொல்றது சரிதான், இதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. ஆனா இந்த பதில நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. நீ பப்ளிஷ் பண்ணலனா உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். சோ பிராங்க்லினும் நான் பப்ளிஷ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டன் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா எங்களோட கம்பெனி குவாண்டம் டெக்னாலஜில பல வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அந்த குவாண்டம் டெக்னாலஜியையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா சேர்த்து இந்த பேண்ட்ல நாங்க வைக்கும் பொழுது இது மூலியமா ஒருத்தருக்கு எந்த ஒரு மெடிசனும் தேவையே படாது. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த பேண்டால எப்படி அதை சமாளிக்க முடியும்? மெடிசன் யூஸ் பண்ணி தானே ஆகணும்னு கேட்கறேன். உடனே ஆண்டனும், தம்பி நான் சொல்றது தான் உனக்கு புரியவே இல்லை. நீ ஆக்சிடென்ட் ஆகும் ஆகும் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த பேண்ட் உங்களை ஆக்சிடென்ட் ஆகவே விடாது. உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கிறதுக்கு முன்னாடி அது கொண்டு போய் விட்டுடும். இந்த குவாண்டம் டெக்னாலஜியோடைய டெஸ்ட் பீஸ் ஒன்னு அது என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி சீக்கிரமாவே ஃபியூச்சர்ல இதை நாங்க கொண்டு வருவோம் இப்படின்னு ஆண்டன் சொல்றாரு. பிராங்க்லினுக்கும் புரிய வருது, ஐயோ அந்த டெஸ்ட் பீஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ற அந்த மோதிரம் தான் போல அப்படின்னு தெரிஞ்சும் அதை காட்டாத மாதிரி பிராங்க்லின் ஒரு சீனை போடுறாரு. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஜாலா கிட்ட பிராங்க்லின் ஒரு ஐடியாவை சொல்றாரு. இவ்வளவு வருஷமா அந்த மெடிக்கல் கம்பெனியை நான் காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். என்னால சுத்தமா எதுவுமே முடியல, ஆதாரம் கிடைக்கவே இல்லை. ஆனா இப்ப அந்த கம்பெனியே என்ன கூப்பிட்டு நல்லபடியா எழுத சொல்றாங்க. இதுதான் கரெக்டான டைம். அவங்க கம்பெனிக்குள்ள நுழைஞ்சி சரியான ஆதாரத்தை எடுத்து மக்கள் கிட்ட அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காலி பண்ணணும். இதை கேட்ட ஜாலாவும் எனக்கும் இது ஓகே தான் தோணுது. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட தான் ரிங் இருக்கு. இது ரிங்கா? ரிங்க வச்சு என்ன பண்ண போற? இல்ல ரிங்க வச்சு என்ன பண்ண முடியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு மலுப்புறாரு ஆளு. ஆனா நமக்கு தான் தெரியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா தலைவன் ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாரு. அந்த அடியால் தான் விசிட்டிங் கார்டை கொடுத்தாருல, அதுக்கு கால் பண்ணி ஒரு மீட்டிங்கும் ஏற்பாடு பண்ணி இப்ப அந்த மெடிக்கல் மாஃபியா ஆளான சிக்க மீட் பண்றதுக்கு பிராங்க்லின் போறாரு. அந்த சிக்கு பெரிய பணக்காரர்ல, ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா இருந்துகிட்டே நம்ம பிராங்க்லினை மீட் பண்றாரு. தம்பி உங்க பேரு பிராங்க்லின் தானே? எங்க கம்பெனி மெடிசன்ஸை பத்தி சில பேர் தப்பா பரப்பி விட்டாங்களா, அதனால கம்பெனி இப்ப கொஞ்சம் டேமேஜ்ல இருக்கு. நீ தான் சூப்பரா எழுதி அந்த டேமேஜை எங்களுக்கு சரி பண்ணி வைக்கணும், புரியுதா? எது நான் சரி பண்ணணுமா? என்றா டேய், உன்னால தான்டா என் சிஸ்டர் இறந்து போனா, மவனை உன்னை எப்ப கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு வைக்கிறாரு. அவ்வளவுதான் சிக்கோட ஆளுங்க பிராங்க்லினை பிடிக்க வராங்க. பிராங்க்லின் உடனே அந்த ரிங்கை யூஸ் பண்ண 57 செகண்ட் பாஸ்ட்டுக்கு போறாரு. பிராங்க்லினுக்கு இந்த கேடு கட்டவனை போட்டு அடிக்கணும்னு அவ்வளவு ஆசை. ஆனா அப்படி அடிச்சிட்டாருன்னா பிளான்லாம் சொதப்பிக்கும்ல, அதான் அடிச்சிட்டு இப்ப நல்லபடியா பேசுறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், உங்க கம்பெனி திரும்ப மேல டாப்புக்கு வந்துரும். சரி டாப்புக்கு வரது இருக்கட்டும், யாழ் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். கேசினோல எல்லா கேமையும் நீ ஜெயிச்சியே, அது எப்படி என்ன ட்ரிக்கு? அது வந்து சார் எனக்கு ரொம்ப லக்கு சார். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் கெஸ் பண்ணனா அதுதான் நடக்குமே. ஓ அப்படியா, சரி ஓகே. இப்ப நான் விசில் அடிக்க போறேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது, நீ சொல்லு பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுது. நீங்க விசில் அடிச்ச உடனே நீங்க வளர்க்குற நாய் உங்ககிட்ட ஓடி வரும் சார். ஓ அப்படியா சொல்ற அப்படின்னு சிக்கும் விசில் அடிக்கிறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு வந்து சிக்குக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னப்பா பிராங்க்லின் இப்படி தப்பா சொல்லிட்டியே? நான் ஒன்னும் தப்பா சொல்லல அப்படின்னு டக்குன்னு அந்த ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு அகைன் அந்த சிக்கு கேட்கறாரு. இப்ப நான் விசில் அடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லு பார்க்கலாம். சார் நீங்க விசில் அடிச்ச உடனே அங்க இருக்க ஒரு பாப்பா அது நேரா உங்க கிட்ட வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ அப்படியா அப்படின்னு இவரும் விசில் அடிக்கிறாரு. கரெக்டா அந்த பொண்ணும் வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே உனக்கு நல்ல திறமை தான் இருக்கு போலயே.
சரி ஓகே சார், உங்க கம்பெனிக்காக நான் ஆர்டிகலை ரெடி பண்ற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க்லின் அங்க இருந்து சீனா போறாரு. ஆனா இங்க சிக்குக்கு ஒரு டவுட் வருது. இந்த பையன் தானே அந்த ஆண்டனை காப்பாத்தினது. மேபி அந்த ஆண்டன் அவனோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று இவங்கிட்ட கொடுத்துருக்கணும். அது மூலியமா தான் இவனுக்கு லக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இவனை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணணும். இவன் வேலையை வெளியே பண்ணக்கூடாது, நம்ம ஆஃபீஸ்ல தான் பண்ணணும். அவன் கேட்கிற பணம் எவ்வளவு வேணாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ நம்ம பிராங்க்லினும் வீட்டுக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜாலாவை ப்ரப்போஸ் பண்றாரு. ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் மாறுறாங்க. ஸோ பிராங்க் ஜாலாவுக்கு ஒரு ரிங்கை போட்டு விடுறாரு. ஜாலா, இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ரிங், உனக்காகவே தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டு விட ஜாலாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வீட்டுக்கும் மாறுறாங்க. ஏன்னா சிக் வந்து நிறைய பணம் தராரு. ஸோ அதனால இவங்க நல்லாவே செட்டில் ஆகுறாங்க. அப்புறம் பிராங்க்லின் சிக்கோடைய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்றாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு ஒன்று வரா. அவ பிராங்க்லினை உசார் பண்ண ட்ரை பண்றா. ஆக்சுவலா அந்த பொண்ணு அனுப்புனதே சிக் தான். ஏன்னா சிக் வந்து பிராங்க்லினை நம்பவே இல்லை. அதனால வேற ஒரு பொண்ணு கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணலான்றது இவரோட பிளான். ஆனா நம்ம பிராங்க்லின் அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாருமா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறாரு. அந்த சிக்குக்கும் தெரியும் பிராங்க்லின் ஏதோ ஒரு ட்ரிக்க பண்றாரு அப்படின்னு சொல்லி. முதல்ல பிராங்க்லின் கசினோல தான் அந்த ட்ரிக்க பண்ணாரு. சோ அதனாலேயே சிக் அவர் கூட வேலை பார்க்குற எல்லாரையும், நம்ம பிராங்க்லின் அவரோட ஒய்ஃப் ஜாலாவையும் இன்வைட் பண்றாங்க கசினோவுக்கு. சோ அங்க நம்ம பிராங்க்லின் கேமை பிளே பண்ணும்பொழுது மேட்ச்ல ஜெயிப்பார்ல. சோ அப்ப எந்த ட்ரிக்கை யூஸ் பண்றாரு அப்படின்னு இந்த சிக் பயபுள்ள கசினோ முழுக்க ஆளுங்களை வச்சு கழுகு நோட்டம் வர்ற மாதிரி எல்லாருமே பிராங்க்லினை தான் பாக்குறாங்களே. சோ பிராங்க்லினோ அப்படியே கேம் விளையாடிக்கிட்டே நைஸா அந்த ரிங்கை தொடுவாரு. டக்குன்னு பாஸ்ட்டுக்கு வருவாரு. கரெக்டான நம்பர்ல பெட் கட்டி ஆளு வின் பண்ணுவாரு. இதை வந்து யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. உடனே அந்த சிக்ன்றவரும் அவர்கிட்ட ஒர்க் பண்ற ஒரு லேடி கிட்ட அந்த பிராங்க்லினோட ஒய்ஃப் கிட்ட பேச்ச போட்டு அவன் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்றான்னு கறந்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் போயிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்றாங்க. ஜாலாவுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்களால வாங்கவே முடியல. எல்லாருமே ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. அப்ப பிராங்க்லின் கண்ணுக்கு அந்த ஆண்டன்னு ஒரு பெரிய டெக் குரு இருப்பார்ல, அவரோட அசிஸ்டன்ட், அதான் ஏஐக்கு பிறந்த 7வது புள்ள, அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. சடனா பார்த்தா ஆளையே காணோம். அட என்னடா இதுன்னு பிராங்க்லினும் குழம்பி போறாரு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆளு கையில கன் எடுத்துக்கிட்டு நேரா அந்த சிக்கு கிட்ட வந்து சிக்க போட்டு தள்ளுறாரு. இதனால நம்ம பிராங்குக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா அந்த சிக்கு செத்துட்டான்ல அப்படின்னு சந்தோஷப்படும் பொழுது அங்க நடந்த இன்சிடென்ட்னால சுட வந்தவரு ஜாலாவையும் போட்டு தள்ளிடுறாரு. அவ்வளவுதான், ஜாலா சாகர நிலைமைக்கு போறாங்க. ஐயோ இந்த விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிராங்க் ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு வந்து அந்த கில்லர் இவங்க எல்லாரையும் சுடுறதுக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாட்டுறாரு. அதனால சிக்குக்கும் சிக்கோடைய ஆட்களுக்கும் நம்ம பிராங்க் மேல ஒரு நம்பிக்கை வருது. பிராங்கும் ஜாலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுட வந்தவன் யாரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் சிக்கோடைய அந்த மெடிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ண ஆளு தான் அவரு. அவரோட ஒய்ஃப் அந்த மெடிக்கல் கம்பெனியே இறந்து போயிட்டாங்க மர்மமான முறையில. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிக்கு தான் அப்படின்னு சிக்க பழிவாங்க வந்திருக்காரு ஆளு. நம்மள மாதிரியே தான் ஒருத்தங்களை இழந்துட்டு பழிவாங்க அவன் வந்திருக்கான். அவனை போய் தடுத்துட்டோமே அப்படின்னு பிராங்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பிராங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஜாலா, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களோட ஆர்ட் எல்லாம் ஒரு ஷோ கேஸ்ல வைக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு ஜாலா சொல்றாங்க. ஆனா பிராங்க் அந்த மெடிக்கல் கம்பெனியால பாதிக்கப்பட்டவங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணணும்னா அந்த மெடிக்கல் கம்பெனியவே மொத்தமா காலி பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்னு அடுத்த நாளே எவிடன்ஸுக்காக அந்த சிக்கோடைய ஆபீஸ்க்கு போகும்பொழுது சிக்கு கூட ஒர்க் பண்ற அந்த லேடி ஒருத்தங்க அவங்க ஒரு லாக்கருக்குள்ள ஒரு பொருள் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம பிராங்க்லின் வந்த உடனே டக்கு டக்குன்னு அதை க்ளோஸ் பண்றாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. பிராங்கும் அந்த லாக்கருக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு டவுட் வருது. ஆனா அதை பத்திலாம் கண்டுக்காம அந்த லேடி கிட்ட, அவங்க கம்பெனிலேயே இறந்து போனாங்கல்ல ஒரு லேடி, அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் தானே சிக்க கொள்றதுக்கு வந்தாரு, அந்த லேடியோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல, அந்த க்ளூவை வச்சு நம்ம கம்பெனி உண்மையிலேயே நல்ல கம்பெனி தான் அப்படின்னு நான் பிளாக் எழுதுவேன், அதுக்காக தான். ஓ அப்படியா, சரி ஓகேன்னு அந்த லேடி இந்த விஷயத்த சிக்கு கிட்ட சொல்ல, சிக்கும் ஒரு பிளானை போட்டு நேரா அவரே போயிட்டு ஃபைலை கொடுக்குறாரு. உள்ள எந்த ஒரு பேப்பரும் இல்ல. என்ன சார் உள்ள ஒண்ணுமே இல்ல? ஏன்னா அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எதுவும் எங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆமா, உன்னை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு, இதை எழுதுறதுலாம் அப்புறம் எழுதிக்கோ, வா நம்ம ஜாலியா பார்ட்டி பண்ண போலாம் அப்படின்னு நம்ம பிராங்கை இந்த சிக்கு கூட்டிட்டு போயிட்டு காரெல்லாம் கிஃப்ட் பண்ணி நிறைய பொண்ணுங்க கூட ஜாலியா டான்ஸ் ஆட விட்டுறாரு. இதெல்லாம் தண்ணி நல்லா குடிக்கவும் வச்சிடறாரா. போதையில பிராங்க் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணுங்க கூட ஜாலியா டான்ஸ் ஆடி அங்கேயே மட்டையாகி தூங்கிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த சிக்கு அவரோட மொபைல் போன்ல வீடியோவாவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா பிளாக்மெயில் பண்றதுக்காக. எங்க நம்ம ஆளு போதையில இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஐயோ ஜாலா அவளோட ஆர்ட் கேலரிக்கு வரணும்னு சொன்னாலே இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி இப்ப அவர் அந்த ஆர்ட் கேலரிக்கு போறது வேஸ்ட். அதனால வீட்டுக்கே போயிட்டு ஜாலா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போனா அந்த இடத்துல ஜாலா கூடவே அந்த ஆண்டனும் இருக்காரு. என்ன இவர் இங்க இருக்காரு, என்ன விஷயம்?
அது வந்து உங்க ஒய்ஃபோட ஆர்ட் கேலரியை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எல்லா பெயிண்டிங்குமே நானே வாங்கிட்டேன். அதோட அந்த ஆர்ட் கேலரிக்கு நீங்க வரவே இல்லை போலயே, பாவம் சிக்கு கூட முக்கியமான வேலையில இருந்தீங்க போல. ஸோ அதனால உங்க ஒய்ஃபை நானே வந்து ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்டன் சொல்ல, அப்படின்னா இந்த ஆளுக்கு நம்ம சிக்கு கூட ஒர்க் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பிராங்கோ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆண்டன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கோவமா இருக்கிற ஜாலா, இங்க பாடுறா நீ வரல என் கூட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சமாதானப்படுத்த அப்படியே போய்கிட்டே இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை அதிகமாகி தெரியாதனமா இவங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே ஜாலா என்ன பண்றாங்கன்னா பிராங்கோட கையை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த கையில தான் அவரு ரிங்க போட்டிருக்காரு. ஸோ அந்த கருப்பு கலர் கல்ல ஜாலா தொட இப்போ ஜாலா 57 செகண்ட் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே ஜாலா பயந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம தண்ணிக்குள்ள தானே இருந்தோம், இங்க எப்படி இருக்கும் எதுவுமே புரியலையா அப்படின்னு ஷாக் ஆக இதை பாக்குற நம்ம பிராங்குக்கும் ஐயோ அவன் நம்மளோட ரிங்க டச் பண்ணிருக்கா போல, பாஸ்ட்டுக்கு வந்திருக்கா, என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு குழம்பி போறாரு. ஏன்னா ஜாலா மட்டும் தான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா அவங்க தான் ரிங்க தொட்டது. ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம பிராங்குக்கு வந்து அந்த 57 செகண்ட் என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஸோ ஜாலாவும் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னது அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம நம்ம பிராங்கோ உண்மையை ஒத்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரிங் தான். இந்த ரிங்கை யார் டச் பண்றாங்களோ அவங்க 57 செகண்ட் பாஸ்ட்டுக்கு போக முடியும். அப்படின்னா இவ்வளோ பணம், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரிங் தானா? அடிக்கடி நீ அந்த ரிங்கை யூஸ் பண்ணிருக்கல? ஆமா கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா என்கிட்டயும் யூஸ் பண்ணிருக்கியா? நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கனே அப்படின்னு ஒரு சொல்ல ஜாலா செமையா அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ பிராங்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா அந்த சிக்கையும் அவனோட கம்பெனியும் மொத்தமா காலி பண்ணும். அதுக்கு எவிடன்ஸ் வேணுமே யோசிக்கும் போது தான் சிக்கு கிட்ட ஒர்க் பண்ற அந்த லேடி லாக்கர்ல ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருந்தா. ஸோ அந்த லாக்கர்ல தான் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லாக்கரை ஓபன் பண்ணலான்னு நேரா அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா அங்க அந்த லேடி இருக்காங்க. அதோட அந்த லாக்கை ஓபன் பண்ணணும்னா நமக்கு கோடு வேணும். ஸோ பிராங்க் நேரா போயிட்டு கன்னை காட்டி ஒழுங்கு மரியாதையா அந்த லாக்கரோட பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு அந்த லேடியை மிரட்ட அந்த லேடி உடனே ஐயோ எம்மான்னு கத்துறாங்க. இந்த சவுண்டை கேட்டு சிக்கோடைய அடியாலும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. சொதப்பிக்குச்சா அப்படின்னு அந்த ரிங்கை யூஸ் பண்ணி திரும்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த தடவை வந்து கன்னை காட்டி இங்க பாரு கத்தனை ஒரேடியா போட்டு தள்ளிடுவேன், கம்முன்னு இருக்கணும், அந்த லாக்கருடைய பாஸ்வேர்டை ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு டேபிளை தட்டும் பொழுது அங்க அந்த பின்னலா இருக்கும், அது ஒரு கையில குத்துட்டு ஐயோ எம்மான்ட்டு அதை எடுக்க ட்ரை பண்றேன்னு கன்னை தெரியாதனமா ஷூட் பண்ணி அந்த புல்லட் அந்த லேடி மேல பட்டு அவங்க அங்கேயே காலி. ஐயோ இவ்வளவு வேற போட்டு தள்ளிட்டோமே அப்படின்னு திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வராரு. சோ அகைன் அந்த லேடி கிட்ட போயிட்டு கன்னை காமிச்சு ஆனா இந்த தடவை வாயையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அங்க இருக்கிற லாக்கருடைய பாஸ்வேர்டை சொல்லு. சோ பயத்துல அந்த லேடியும் கோடை எழுதுறாங்க. சோ இதுதான் சரியான கோடா அப்படின்னு செக் பண்ணணும்னு திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்து அந்த லேடி கிட்ட ஏங்க அங்க இருக்குல்ல லாக்கரு, அந்த லாக்கருடைய பாஸ்வேர்டை நான் அப்படியே கண்டுபிடிக்கிறேன் பாக்குறீங்களா அப்படின்னு போன லூப்ல அந்த லேடி சொன்னாங்களா ஒரு கோடு, அதை போயிட்டு இன்புட் பண்ணி பாக்குறாரு, ராங் பாஸ்வேர்டு. அடி பாவி, அப்ப நீ பொய்யா சொல்லிருக்கல, நான் என்ன பொய்யா சொன்னேன் புரியலையே, உன்னை அடுத்ததுல வச்சுக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வராரு. சோ இந்த தடவை பிராங்க் என்ன பண்றாருன்னா ஒரு தலகாணி எடுத்துக்கிட்டு அதை அந்த லேடியோடைய கால்ல வச்சு அப்படியே சைலன்சர் மாதிரி அதை யூஸ் பண்ணி கால்லயே புல்லட்டை இறக்கிட்டு அவர் அந்த லேடியோடைய வாயை பொத்தி இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அங்க இருக்கிற லாக்கருடைய பாஸ்வேர்டை சொல்லி, இல்லனா இப்படியே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். சோ அந்த லேடியும் பயத்துல பாஸ்வேர்டு எழுதுறாங்க. ஏய் வெண்ண மவளே உண்மையான பாஸ்வேர்டை எழுது, இது ஃபேக்னு எனக்கு தெரியும். சரின்னு அந்த லேடியும் உண்மையான பாஸ்வேர்டை எழுத மவளை இது உண்மைதானு செக் பண்ணிட்டு வந்து உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப பாஸ்ட்டுக்கு வராரு. நேரா கன்னை காட்டி அந்த லேடியை மிரட்டி அந்த லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அது ஓபனும் ஆகுது. சோ அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையான பாஸ்வேர்டை தான் கொடுத்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பாஸ்ட்டுக்கு வராரு தலைவர். ஆனா இந்த தடவை எந்த ஒரு சம்பவமும் பண்ணவே இல்ல. ஏங்க எப்படி இருக்கீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கா என்ன? இல்ல என்னோட வேலைலாம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பிராங்க் அவரோட ஆபீஸ் ரூம்ல இருக்காரு. ஒன்ஸ் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் அழகா போயிட்டு லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. சோ அடுத்த நாள் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. அந்த மேட்சோடைய சர்வரை ஹேக் பண்ணி இந்த எவிடன்ஸ் எல்லாம் அதுல ப்ளே பண்ணலாம், எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்படின்றது தான் பிளான். சோ அதுக்கு பிராங்கோடைய ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றாரு. சோ அதே மாதிரி அந்த மேட்ச்ல எல்லா எவிடன்ஸும் ப்ளே ஆகுது. அந்த சிக்கோடைய கம்பெனிலே ஒரு பொண்ணு இறந்து போனாங்களே, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் சிக்க கொல்றதுக்கு வந்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு எப்படி இறந்து போனாங்கன்னு எல்லாமே அந்த எவிடன்ஸ்ல இருக்கு. இவங்க தான் அந்த பொண்ணை கொன்னாங்களே, ஏன்னா இவங்க உருவாக்குற மெடிசன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிருப்பா. இதை வெளியவும் சொல்லுவேன்னு மிரட்ட அந்த பொண்ணை போட்டே தள்ளிட்டாங்க. சோ இப்படின்னு எல்லா விஷயமும் பப்ளிக்கா தெரிய வர இதனால சிக்கு செமையா கடுப்பாகி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பிராங்க் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிராங்க ஆளை வச்சு கடத்துறாரு. பிராங்க் மட்டும் இல்லாம பிராங்கோட ஒய்ஃப் ஜாலாவையும் கொண்டு வராங்க. சோ இவங்கள பிரைவேட் ஜெட் மூலியமா ஏதோ ஒரு இடத்துக்கு சிக்கு கொண்டு போறாரு போல. சோ இவங்க சீக்கிரமா ஃபிளைட்ல போய் ஆகணும், ஏன்னா போலீஸ்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் எதுக்காக வராங்கன்னா சிக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு தான், ஏன்னா எவிடன்ஸ் தான் மாட்டிக்கிச்சுல. சோ பிராங்கும் யோசிக்கிறாரு, ஜாலா நீ என் ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி இருக்கிற போலீஸ் கிட்ட போயிடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஜாலாவும் ரிங்கை டச் பண்றாங்க. 57 செகண்ட்ஸ் பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை தட்டி விட்டுட்டு வேகமா போலீஸ் கிட்ட போயிடுறாங்க. அவ போனா போட்டோம், நமக்கு இவன் தான் முக்கியம்,
இவனை கூட்டிட்டு சீக்கிரம் ஃபிளைட்ல ஏறுங்க அப்படின்னு பிராங்க கூட்டிட்டு அவங்க ஃபிளைட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபிளைட்டும் அங்க இருந்து கிளம்புது. ரன்வேல போலீஸ்லாம் வந்து ஃபிளைட்டை ஷூட் பண்றாங்க. அதனால ஒரு இன்ஜினும் பாதிக்கப்பட்டு ஃபிளைட்டு கிராஷ் ஆக போகுது. இதை தான் நம்ம படத்தோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஸோ சிக்கு பயந்து நடுங்குறாரு. ஐயோ ஃபிளைட் கிராஷ் ஆக போகுதே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பிராங்க பார்த்தா பிராங்க் அந்த ரிங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா ரிங்க வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னு அப்படின்னு ரிங்க அவர் தொடராரு. இப்ப சிக்கு 57 செகண்ட் பாஸ்டுக்கு போறாரு. ஸோ சிக்குக்கும் புரிஞ்சிருச்சு, இந்த மோதிரத்தை வச்சுதான் டைம் டிராவல் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த கசினோல நீ மோதிரத்தை அடிக்கடி தொடும்பொழுதே எனக்கு டவுட் வந்தது. ஆனா மோதிரத்துல என்னன்னு விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த ரிங்க தொட்டு தொட்டு நம்ம பாஸ்டுக்கு போய் போய் எல்லாத்தையும் மாத்தலாம்ல, குடுறா ஒழுங்கா அப்படின்னு கேட்க நம்ம பிராங்கோ இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. ஸோ சிக்கும் அப்படியே பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி போகலான்னு மோதிரத்தை அழுத்த அழுத்த 57 செகண்ட் பாஸ்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த ரிங் ஒயிட் கலர்ல மாறிடுது. இவர் எவ்வளவு டச் பண்ணாலும் பாஸ்டுக்கு போக முடியாது. என்னடா ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஏன்னா இது வெறும் 57 செகண்டுக்கு மட்டும்தான் பாஸ்டுக்கு போகும். அதை தாண்டி போகவே முடியாது. நீ தலைகளா நின்னு தண்ணியா குடிச்சாலும் இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரெடியா இருக்காரு கிராஷுக்காக. ஸோ இவங்க நினைச்ச மாதிரி ஃபிளைட்டும் ஒரு இடத்துல போயிட்டு கிராஷ் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு போலீஸ், ஆம்புலன்ஸ், ஜாலாவும் வந்துடுறாங்க. நல்ல வேலையா பிராங்க்கு எதுவுமே ஆகல. அவர் அழகா மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு சீனா. ஆனா அந்த சிக்னால டைமுக்குள்ள வெளியே வர முடியல. அவ்வளவுதான் அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகி மொத்தமா காலி ஆகுறாரு. ஸோ எது என்னவோ அவனோட மெடிக்கல் கம்பெனியும் காலி ஆயிடுச்சு, அவனும் காலி ஆயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது அந்த இடத்துக்கு ஆண்டன் வராரு. கங்க்ராச்சுலேஷன் பிராங்க், அந்த ரிங்கை நீ ரொம்பவே நல்லா யூஸ் பண்ண, எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. எது எக்ஸ்பெரிமெண்டா? ஆமா, உன்னை முதல்ல பார்க்கும் பொழுதே இந்த ரிங் உங்ககிட்ட போய் சேரணும்னு என்னுடைய ரோபாட் சொன்னான். எது ரோபாட்டா? ஓ, ஏஐக்கு பிறந்த 7வது பிள்ளையா? சோ பாத்தியா, இந்த ரிங்கை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சிருக்க. இந்த ரிங்கை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நம்மளுடைய பேண்ட்ல யூஸ் பண்ணா எல்லா மக்களுமே வர ஆபத்துல இருந்து தப்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு ஆண்டன் சொல்ல, பிராங்க்லினும் சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் எதுக்காக அந்த சிகோடைய மெடிசனை தடுத்து நிறுத்தினேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுல போதைப் பொருள் கலந்துருக்கு. அதனால எல்லாருமே அந்த மருந்துக்கு அடிக்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. இப்ப நீங்க உருவாக்க போற இந்த டெக்னாலஜி அந்த போதைப் பொருளை விடவே பயங்கர அடிக்டா இருக்கு. அதுக்கு சாட்சி நான் தான். என்னால இதை யூஸ் பண்ணாம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு அடிக்டா இருந்தது. இது மட்டும் மக்களுடைய யூஸுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் சார், இந்த உலகம் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும். அதனால இந்த டெக்னாலஜி யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு அந்த ரிங்கை போட்டு உடைச்சிடுறாரு. ஆக்சுவலா ஆண்டன் கூட ஒரு ரோபோட் மாதிரி ஒன்னு இருக்கும்ல, அதுவும் இந்த மோதிரமும் கனெக்ட்ல தான் இருக்கு. இப்ப மோதிரத்தை டேமேஜ் பண்ண உடனே அந்த ரோபோட்டும் காலி ஆகுது. இதை பாக்குற ஆண்டனும், இவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு கிடைச்சும் மக்களுடைய நல்லதுக்காக நீ அதை உடைச்சிட்ட. ஒன்ன மாதிரி நல்லவங்க தான் நாங்க உருவாக்குற பேண்டை இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு தேவை, எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்க, சார் மனுஷனோட வாழ்க்கைன்றது இயற்கையா இருக்கணும் சார், அதை மாத்தணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி வாழக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேண்டும் ஆபத்தானது தான் அப்படின்னு சொல்லி அதை கலட்டி போட்டுட்டு பிராங்கும் ஜாலாவும் அப்படியே நடந்து போறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டே போகும்பொழுது ஜாலா கையில ஒரு ரிங் இருக்கு. நம்ம பிராங்க் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்பொழுது அந்த ரிங்கை போட்டிருப்பாரு. அந்த ரிங்கை இப்ப பிராங்க் டச் பண்றாரு. சரணா டைம் டிராவல் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. மேபி ஜாலா போட்டிருக்கிற அந்த வெட்டிங் ரிங்கும் குவாண்டம் பார்ட்டிகல்ஸால ஆகிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. என்ன ஆகிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஆண்டன் இருக்கார்ல, மேபி அவரு இதே மாதிரி நிறைய ரிங்கை கூட வச்சிட்டு இருந்திருக்கலாம். எப்படி நம்ம பிராங்கை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி பிராங்கோட ஒய்ஃபையும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிராங்க் ஜாலாவுக்காக வெட்டிங் ரிங்கை வாங்கும் பொழுது அந்த இடத்துல இந்த ஆண்டன் அவரோட ரிங்கு போய் சேர்ற மாதிரி கூட பண்ணிருக்கலாம். இவ்வளவு நாட்கள்ல ஜாலா அந்த ரிங்க என்ன தொடாமலா இருப்பாங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல இது டைம் டிராவல் பண்ணக்கூடிய ரிங்கு அப்படின்னு. அப்புறம் ஏன் அவங்களுக்கு தெரியல? ஒருவேளை அந்த ஏஐக்கு பிறந்த 7வது புள்ள வந்துட்டு அந்த ஒரு ரிங்ல மட்டும் தான் கனெக்ட்ல இருந்தான். இப்போ அவன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒர்க் ஆகுதா? அப்படி இல்லைன்னா இந்த படத்தை பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க, மண்டையை காஞ்சிட்டு அலைங்க அப்படின்னு டைரக்டர் பைபிள்ல வேணும்னே போட்டு விட்டுச்சா? இப்படி நம்ம மல்டி ஆங்கிள் யோசிக்கிறோம்ல, இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு வினையை வச்சுட்டு போயிடுவாங்க. எது என்னவோ இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அதோட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன தெரியுமா, ஒருவேளை உங்களுக்கு இந்த ரிங் கிடைக்குது, ஆனா என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 57 செகண்ட் பாஸ்ட்டுக்கு நீங்க போகலாம். எந்த விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.